ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் ஐடிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? அதாவது ஒரு 8 கேட்டகரி ஃபோர்ஸ்க்கு வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு, அதாவது கான்ஸ்டபிள் கிரேடுக்கு கிச்சன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதியே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆக்சுவலாக செப்டம்பர் 2ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ அக்டோபர் 1 தான் லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா? அக்டோபர் 1ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் மேலும் வேகன்சி டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். வேகன்சி டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 819 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதே போல மேல் கேண்டிடேட்டுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு 389, எஸ்டிக்கு 41, எஸ்டிக்கு 60, ஓபிசிக்கு 138, அப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு 69ன்னு சொல்லிட்டு மொத்தம் 697 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்து யூஆருக்கு 69, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 10, ஓபிசிக்கு 24, இடபிள்யூஎஸ்க்கு 12ன்னு சொல்லிட்டு மொத்தம் 122 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 819 வேகன்சி. சரிங்களா? கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 21,700 இருந்து 69,100 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7th பே சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 25 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. அப்புறம் சில கேட்டகரிக்குமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான எக்ஸ்பிளனேஷன், இடபிள்யூஎஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அது அது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரைட்டேரியா வந்து நீங்கள் மீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? மேல் கேண்டிடேட்டுக்கும் சொல்லியிருக்காங்க, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஹைட்டு ப்ளஸ் செஸ்ட்டு நார்மலாக இருக்கும்போதும் எக்ஸ்பேண்டாக இருக்கும்போதும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க எத்தனை கேட்டகரி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட் எக்ஸ்பர்ட் தோஸ் மென்ஷன் பிலோ, அதாவது ஷெடியூல்டு கேஸ்ட், ஷெடியூல்டு ட்ரைபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு. இது ரொம்ப முக்கியம். அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே சொல்லியிருக்காங்க. அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கணும். சரிங்களா? அதான் அப்புறம் ரிஃப்ராக்ஷன் சொல்லிட்டு இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான். recruitment.idbpolice.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுக்கும்போது உங்கள் வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் 100 ரூபாய் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணுற, அதாவது கவர்மெண்ட், ஸ்டேட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நோ ஆப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 6ல் இருக்குது. சரிங்களா? என்ஓசி சர்டிஃபிகேட் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதுக்கான ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங்கு, ஜம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. எத்தனை சான்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது ஃபேஸ் 1. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். ஓஎம்ஆர் பேஸ்டு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ரிட்டன் என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ் 15 கொஸ்டின், நாலேஜ் ஆஃப் எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் 10 கொஸ்டின், அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் எபிலிட்டி டு சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 15 கொஸ்டின். அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆஃப் பேசிக் நாலேஜ் ஆஃப் த கேண்டிடேட் இங்கிலீஷ், ஹிந்தி இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது லாங்குவேஜ் டெஸ்ட். ஓகேங்களா? அதுக்கு ஒரு 10 கொஸ்டின் சொல்லிட்டு அப்புறம் மார்க்குமே ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் டைமிங் வந்து 1 ஹவர். சரிங்களா? டோட்டலாக 50 மார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓஎம்ஆர் பேஸ்டாக இருக்கலாம், இல்லை சிபிடி பேஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்குமே சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் நீங்கள் எடுக்க வேண்டிய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து குறையாமல் இருக்கணும். அதாவது ஜென்ரல், இடபிள்யூஎஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு 35%,
எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கு 33% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் வந்து எடுக்க வேண்டிய மினிமம் கட் ஆஃப் பர்சன்டேஜ். சரிங்களா? அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபேஸ் 3 பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் வந்து யாரெல்லாம் வந்து குவாலிஃபை ஆகிறீங்களோ அவங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபேஸ் 4 இருக்கும். அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கரெக்டாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? மெடிக்கல் எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக, அதாவது 2 ஸ்டேஜ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ ஆஃப் மெடிக்கல் அகைன் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதை தாங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் டோட்டலாக அன்ஃபிட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் தர மாட்டாங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட், இந்த வேலைவாய்ப்பு கீழ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் கிரேடுக்கு கிச்சன் சர்வீஸ்க்கு அந்த அறிவித்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். நீங்கள் உங்களுக்கான வேகன்சியை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ரிட்டன் எக்ஸாமுமே இருக்குது, அதையும் பார்த்துட்டு அதுக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே டோட்டலாக 819 வேகன்சி சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த 819 வேகன்சியில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஒரு 10% வந்து வேகன்சி போகும். அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 வேகன்சி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் போகும். அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அந்த ஸ்டாண்டர்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிட்டன் எக்ஸாமோட அந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 தான் லாஸ்ட் டேட்டு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நாளுக்கு டைம் இருக்குது. ஸோ குயிக்காக வந்து இதை தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.